காண்டீபம் 18, 19, 20, 21வது சாப்டர்ஸ். 4 சாப்டரை ஒட்டுக்காக வச்சு இப்போ பண்ணுறதுக்கான காரணம், ஓகே நிறைய மீட் இல்லை, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்தேன் அப்படிங்கிற காரணம் கிடையாது. ஆக்சுவலாக எஸ், நிறைய விஷயங்கள் நோட் பண்ண முடியாமல் இருந்தது, முக்கியமாக 18, 19வது அத்தியாயத்தில். ஏன்னா ஒரு ட்ராவல் நடக்குது, எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராவல் இருக்குது. அர்ஜுனன் ஃபால்குனையாக மாறுறார். ஸோ ஹீஸ் பேசிக்லி சேஞ்சிங் ஹிஸ் ஜெண்டர். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு ஸ்டோரி பார்த்தா இருக்குது. ஸோ அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கான ஒரு களம் தெரியும். அது ரொம்ப புது பகுதி தான் அது. ஸோ ஒரு புது பகுதியை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கான வேர்ல்டு செட்டிங், வேர்ல்டு பில்டிங்லாம் நடக்கும். நிறைய விஷயங்களை சொல்லி அதோடைய ஜாகிரபிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரில் தானே எழுதுவார். எப்போவே சில we can easily interpret the pattern or structure. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக எனக்கு குறிப்பிட வேண்டிய சில விஷயங்கள் தான் இருக்குது. அதையும் தாண்டி ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, இந்த ஃபால்கனுடைய இந்த ஸ்டோரி ஃப்ளோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். இங்கேயோ போகிறான், ரைட்? ஸோ ஷீ இஸ் பேசிக்கலி கோயிங் டு மணிப்பூரகம். மணிப்பத்மை அந்த ஊருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை எல்லாமே விவரிக்கப்படுது. கிட்டத்தட்ட நான் நினச்சேன் ஒரு அன்ரீச்சபிள், நான் ரீச்சபிள் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் 18, 19 சாப்டர் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மணிப்பூரகத்தில். ஆனாலும் அங்கேயும் நிறைய பேர் வசிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு சிறு குழுக்கும் இன்னொரு இந்த குழுக்கும் அந்த நாகர்குலத்துக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஜென்ரேஷன் அப்படிங்கிறது யுகமாக நடக்கக்கூடிய ஃபைட் மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த கிளாஷ் ஆஃப் கான்ஃப்ளிக்டை பற்றி அது பின்னாடி பார்க்கணும். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஏன் இந்த கதை அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சது, ஜென்ரல் சேஞ்ச் முழுக்க நம்ம கற்பனையில் விருத்தெடுக்கக்கூடிய அத்தனை நிலக்காட்சிகளையும் அவ்வளோ அழகாக விவரிச்சுட்டு ரொம்ப புதிராகவும் மிஸ்டீரியஸாகவும் இருந்தது. இந்த லேண்டே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்தது எனக்கு படிக்கும்போது 18, 19 சாப்டர்லாம். அப்படி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஜியாகிரபிக்கல் விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது பற்றின நிறைய விவரணைகள் கொடுத்துட்டு கதையில் ஒரு மாஸ் கமர்ஷியல் எலமெண்ட் நுழைஞ்ச மாதிரி தான் இருந்தது. 20, 21 சாப்டர்லாம் 19 சாப்டர்லேயே தெரிஞ்சு போச்சு, இல்லை 20 சாப்டர்லேயே தெரிஞ்சு போச்சு. அந்த சித்திராங்கதன்றது அவனை ஒரு அந்த நாகர்குலம் திடீர்னு அன்றைக்கி அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை இல்லை 2வது முறை தான் இந்த போர் செய்கிறாங்க நினைக்கிற சித்திராங்கதன். ஸோ இது வரைக்கும் போரே செஞ்சதில்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது 20வது சாப்டரில். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சித்திராங்கதன் இஸ் கோயிங் ஃபார் அ போர் வித் லைக் நாகர்குலம் மக்கள். அந்த நேரத்தில் அவங்க ஆயிரக்கணக்கில் வராங்க. இங்கே தான் சில 100 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தனியாக நின்று ஃபால்கனை அத்தனை நாகர்குல படைகளை பின்னுக்கு தள்ளுறது இருக்குல்ல, அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூகம் சார்ந்த போர் எக்ஸ்பர்டைஸ்லாம் இங்கே வருது. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப 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 எதிர்பார்த்த விஷயங்களாக போயிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே தான் எனக்கு பிரச்சனை வந்து 20, 21 சாப்டரில் ஒட்டுமொத்த கதையுடைய ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருந்தாலும் ஆனால் ரொம்ப கிரகிக்கக்கூடிய ரொம்ப ஓகே தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. பட் கமான், வாட் கேன் வி டூ? ஐ மீன் திஸ் இஸ் பேசிக்கலி செட்டப் டு எலிவேட் அர்ஜுனன்ஸ் கதாபாத்திரம் தான், ரைட்? அது ரொம்ப தெளிவாகவே தெரிந்த கதை. இது உண்மையிலே எகிரன் நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த ஃபால்குனைங்கிற ஒரு அந்த ஜெண்டர் சேஞ்செல்லாம் உண்மையான இல்லை பல வேர்ஷன்ஸ் ஆஃப் மகாபாரதம் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டோரி தானா, இல்லை இது ரொம்ப வெண்முரசில் மட்டுமே எடுத்து ஆளப்பட்ட ஒரு கதையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இட் ஷுட் பி வைட்லி நோன் ஸ்டோரியாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒன்று அதையும் தாண்டி இந்த சித்திராங்கதனுக்கு இப்படி ஒரு மாஸ் ஹீரோ ஆர் ஹீரோயின் மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்து அவங்க காப்பாற்றணும், மொத்த குலத்தையும் காப்பாற்றுறது இருக்குல்ல இந்த ஸோ தோசரால் ரொம்ப பெப்பியான ரொம்ப விறுவிறுன்னு போச்சு. எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது 20, 21 சாப்டர்லாம். பட் இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயமாகவும் இருக்குது. அங்கே சொல்லப்படக்கூடிய அந்த இலைகளுக்கு நடுவில் ஒளிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வீழ்த்தக்கூடிய அந்த காட்சிகள் விவரிக்கப்படும் பொழுதும் இந்த விவரணைகள் எல்லாமே ரொம்ப டிரான்சாக்ஷனில் தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக.
ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு, ரொம்ப பிப்பியாக, ரொம்ப கமர்ஷியலாக, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் லைக் ஒரு தன்மையோடு இருந்தது அதை படிக்கிறப்ப வாசிக்கிறப்ப. ஸோ ஒரு நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்தூசியாசம் டுவர்ட்ஸ் தோஸ் லைக் சாப்டர்ஸ் இருந்தது. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அதை கரெக்டாக பூர்த்தி பண்ணுச்சு. ஒரு மாதிரி ஒரு ஒரு நம்மளுக்கு தெரியும், ஓகே இதான் படம், இது படத்தில் இப்படி தான் இருக்க போகுது, ஸோ இதை போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான். அதை தாண்டி எந்த அளவுக்கு நுட்பங்களும் உண்மைகளும் 20-21 சாப்டர்ஸில் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஹேவ் நோட்டட் டவுன் லாட் ஆஃப் திங்ஸ். எஸ்பெஷலி 20வது சாப்டரில் உண்மையிலே அந்த கடிகள் சொல்லக்கூடிய அத்தனை கதைகளும் லைக் அந்த ஒட்டுமொத்த குல வரலாற்று கதை இருக்குல்ல, இல்லை இரு குல வரலாற்று கதை, இரு குல மோதல் கதை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஆக்சுவலி 20வது சாப்டரில் அது படிக்க தான் ஓமை காட்டு இப்படிலாமல் இருக்கும், நடந்திருக்கும் ஒரு காலத்தில், இப்படி தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஐம் நாட் ஷூர் இஃப் ஐ யூஸிங் த ரைட் வேர்ட், கோழைகளாக இருந்திருக்காங்க இந்த மணிப்பூரத்தில் இருக்கிறவங்க, பூரகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்லாம் எனக்கு மைண்டுக்குள்ளே வந்தது. பட் ஸ்டில் 20வது சாப்டர் இப்படி ஒரு பேஸு செட் பண்ணி வச்சதுனாலே 21வது சாப்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே ஒரு மாதிரியான ஒரு மெட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக நத்திங் மோர் தேன் தட். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் லைக் எகெயின் அண்ட் அகெயின் லிட்ரேச்சரோட யூஎஸ்பி எங்கே வருது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு சாப்டரும் நான் தேடிட்டு இருக்கேன். If something can be shown very efficiently through a visual, why can't we show it as a visual? Why should we explain it like pages by pages, all the transaction things, what the strategies are, or like how it is dealt, how the scenes are like portrayed. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு லிட்ரேச்சருடைய ஒரு யூஎஸ்பி எங்கே இருக்குன்னு தான் நான் எல்லா சாப்டர்லையும் தேடிட்டு ரொம்ப கராராக தேடிட்டு இருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி ஜே அப்படின்னாலும் இன்னும் அந்த கரார்த்தன்மை கூடி அவர்கிட்ட இன்னும் அதிகம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ யா ஓகே, ரொம்ப கதை அடிச்சாச்சு, இதுக்குள்ளே போயிடலாம். முதற் சொல் எழுகையிலேயே அவள் கதைகளுக்குள் புகுந்து கொள்கிறாள். கதைகளின் ஒவ்வொரு வரிகளுக்கிடையிலும் ஒவ்வொரு சொல்லுக்கு இடையிலும் அவள் இருக்கிறாள். நீர் மூச்சுகளாக, விழிநீர் துளிகளாக, பிற அறியா உவகைகளாக, பொருள் கொள்ளா சொற்களாக, எவரும் அறியா விளைவுகளாக. கதை முடிந்ததும் தன் 1000 கைகளை விரித்த பேருருவம் கொண்டு அவள் எழுகிறாள் என்றால் மாறேன். எனவே ஒருபோதும் கதைகள் முடிந்தும் விழித்தொக்கி அவளை நோக்கலாக கதை சொல்லும் ஒரு பிசாசை பற்றி சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட இப்போது ஜே எழுதி முடிச்ச எழுதி முடிச்ச அந்த காவியங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தோடைய ஒரு சின்ன அதுலேருந்து ஒரு உருவனமாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ மீன் ஜேக்கு உண்டான ஒரு இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் சர்டன் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, சர்டன் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ்னு சொல்லுவாங்க. அது அனைத்து படைப்புகளிலும் திரும்ப வந்துட்டுருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இங்கே சுஜயனுக்கு மாலினி இந்த 18வது சாப்டர், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ நியூ பகுதி. ஸோ தேர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் லைக் மணிப்பூரகம், மணிப்பத்னி கதை நடக்கக்கூடிய இரு குலங்களுக்கான கான்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லும்போது இப்போ இந்த கதை சொல்லும் ஒரு ஒரு ஈவிலை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இது பிரச்சனை இல்லை. உண்மையிலே இந்த கதை சொல்லும் பிசாசும் ஒரு கலை என்கிற பிசாசு பின்னாடி நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். Especially I am like very much inclined to quit my job and then take some break. ஏதாவது பண்ணணும், கலை சம்மந்தமானு சொல்லலாம், கரெக்டாக இதுதான் மெயின் இது. பட் கொஞ்ச நாளைக்கு எனக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணணும், கலை சார்ந்த விஷயங்களை மட்டும் பண்ணணும் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் எனக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக ரொம்ப தீவிரமாக திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ஒரு 2 மாதத்தில் போனஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்தோடனே வேலையை விட்டுறலாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட என் மைண்ட் செட்டை அதை நோக்கி இழுத்து தள்ளிகிட்ருக்கேன். இது நான் செய்யணுங்கிறதுக்காகவே பல முந்தைய காலங்களில் பல இடங்களில் இந்த மாதிரி பிரேக் எடுக்கணும்னு நினைப்பேன். அதை ஒரு சீரியஸ் ஸ்டார்ட்டாக போகலாம். இந்த தடவை நான் பிரேக் எடுத்தே ஆகுங்கிறதுக்காகவே நிறைய பேர்ட்ட சொல்லியும் வச்சுட்டேன். இந்த கான்வர்சேஷனை ரொம்ப சீரியஸாகவே கொண்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா திரும்ப நான் ஒரு மீடியாக்கராக திரும்ப யோசிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரிஸ்க்காக எடுத்து நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யணும். வரலை ஆனால் நிச்சயம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. கதையை நம்பினா ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் மனதுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் ஒரு மாத கணக்கில் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு பிசாசை இழுத்துட்டு போகுது. ஸோ கிட்டத்தட்ட இங்கே அந்த கதை சொல்லும் பிசாசை பற்றி இங்கே மாலினி சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் ஞாபகம். கதை அப்படிங்கிறத நீக்கிட்டு ஒட்டுமொத்த கலைக்குமே இதை பூர்த்தி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவன் தலையை வருடிக்கொண்டே மாலினி 7ஆம் உலகிலிருந்து இன்னும் எழுவதற்கு இயலவில்லை என்றார். உறக்க லூபி என்று சுஜயன் இருமுறை சப்பி பாம்புகள் வந்தன. நான் அவற்றின் முன்னால் நான் என் கழுத்தை அறுத்து கொண்டேன். அவன் என்னை விழுங்கின.
அவை என்னை விழுங்கின. உள்ள இருட்டாக இருந்தது. இருட்டுக்கு நான் 7 மனிதர்களை பார்த்தேன். அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்றான். ஏன் என்றால் மரணி. அவர்களைத்தான் பாம்பு விழுங்கிவிட்டதே, அதனால் தான் என்றான் சூரியன். டக்குனு அந்த பலி சீன் நடக்கக்கூடிய ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இடத்துல ஒரு 7 பேர் டக்குன்னு போய் நின்று எல்லா ஆடுகளும் அப்படின்னு லைக் ஆடுகள், குதிரைகள் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்கன்னு எனக்கு அந்த பலி கொடுக்கும்பொழுது பெரிய பெரிய நாகங்கள்லாம் வந்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணுவேன் அந்த எல்லாம். ஸோ எனக்கு ஒரு பயங்கரமான விஷயம் என் மைண்டில் அப்போ இருந்தது. ஸோ அப்படி பலி கொடுத்ததுக்கப்புறம் அது இன்னும் கேட்குறப்போ ஒரு 7 பேர் நின்று நினைக்கணும் அப்படி கழுத்து அறுத்துட்டு கொடுத்தப்போ அதில் ஒன் ஆஃப் த ஃபெல்லோஸாக சுஜின் தன்னை உணர்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தட்ஸ் வை அந்த இடத்துல அர்ஜுனன் ஒருத்த மட்டும் என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தான். ஹீ இஸ் டிஸ்டர்பிங் மீ அப்படிங்கிற மாதிரி உழுவிக்கிட்ட சொல்லுவாங்க. பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு 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 சின்ன ஒரு கனெக்ட் அங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. ஹூ இஸ் தட் பர்சன் who is going to self-sacrifice himself or who has already self-sacrificed himself and then like he is falling onto the ground. அதுக்கப்புறம் அர்ஜுனனை பார்க்குறான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அர்ஜுனனும் அவனை பார்த்து யார் அது, இவன் என்னமோ தெரிஞ்சவன் மாதிரியே இருக்காங்க, ஒரு ஃபெமிலியர் ஃபீலிங்கும் வருது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் வந்து ஃபீல் பண்ணுவான் அந்த 7 பேரில் ஒருத்தனை பார்த்து. சுஜன் இந்த இடத்துல நான் அறுத்துக்கொண்டேன், நான் என் கழுத்தை அறுத்துக்கொண்டேன், அவை என்னை விழுங்கின அப்படின்னு சொல்கிறப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிகமிங் என்னோட மறுபிறப்பு மாதிரி. இல்லை முன்னாடி அந்த மறுபிறப்பு அடைந்து எனக்கு சுஜன் வந்து ஒரு கௌரவ கொடுக்குறேன்னு வரான். ஸோ ஆப்வியஸ்லி ஹீ இஸ் கோயிங் டு have a standoff with ஒரு duel with அர்ஜுனனோ இந்த ஃபைனல் போர் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நாம் யார் கதைகளெல்லாம் கேட்டு வளர்றோமோ அந்த ஒரு ஆளுமையை பின்னால் ஒரு நாள் என்னை எதிர்த்து நிற்க போகிறோம் போர்க்காலத்தில் அப்படிங்கிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அடனோ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் அர்ஜுனான்னு தெரில, அந்த கழுத்து இருக்கிற சீனை ஒரு சின்ன கனெக்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹேவிங் அ மச் லார்ஜர் கனெக்ஷன் இன் த ஃபியூச்சர் நாவல்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக நேர் வழியால் ஒன்றையும் ஓர வழியால் பிரிவொன்றையும் காண கற்றான். ஓர வழி காண்பதை உண்மை என்று நம்பும் உளம் கொண்டான். தன் கைகளென்றே தன்னை உணர்ந்திருந்த ஆண்மகன் தன் உடலை எண்ணி எப்போதும் தவித்து நெளியும் கைகள் கொண்டவனானான். ஆடை சீர் செய்தான், கூந்தல் இழை ஒதுக்கினான், கன்னத்தையும் கழுத்தையும் தொட்டு வருடி தன்னை அறிந்தான், விரல்களை ஒன்றுடன் ஒன்று பின்னி நாடினான், கையால் வாய்ப்புத்தி நகைத்தான், உளம் சென்று தொட்ட அனைத்தையும் விரல் நுனியால் மெல்ல தொட்டு அறிய விளைந்தான். வாழ்க்கையை சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த டிரான்சிஷனை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை டீட்டெயில்ஸ், நுட்பங்களும் உண்மைகளும் அத்தனை விவரணைகளும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கைகளை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தட்ஸ் இட். ஸோ ஒரு கட்டத்தில் யோசிக்கும்போது ஆண்களுக்கு ரொம்ப 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 தேவையான நேரங்களில் ரொம்ப ரொம்ப அவசியமான வேலைகளை செய்யறதுக்கு மட்டும்தான் கைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள் சும்மாவே கையை வச்சு எதாவது பண்ணிட்டு இருக்காங்களோ, லைக் ஆடையை சரி செய்கிறது, பொண்ணுங்களை சரி செய்கிறது, அதுக்கப்புறம் நாணத்தில் இனவர்களை பிடிச்சி இது பண்ணுறது, பின்னிக்கிறது, அதுக்கப்புறம் எப்போ சிரித்தாலும் வாய் விட்டு சிரித்தாலும் லைக் வாயை பொத்திக்கிறது. ஆண்கள் எப்படி சிரிப்பாங்க, அந்த மாதிரிலாம் வாய் விட்டு சிரித்ததே இல்லை ஆண்கள். அவங்க எந்த ஒரு கூச்சமும் நாணமும் இல்லாமல் வெடிச்சிரிப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் தான் ஆண்கள். ஆனால் பெண்கள் எப்போவுமே அதை கை வச்சு மறைச்சிக்க பார்க்கட்டும். ரொம்ப பியூட்டிஃபுல் நுவான்ஸாக ரொம்ப அழகாக எப்படி அர்ஜுனன் பிகமிங் அ பென் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. அண்ட் த லுக், த ஸ்டார் ஆஃப் அதர்ஸ், பிறருடைய பார்வை எப்படி அவனை பெண்ணாக்குது அப்படிங்கிறது பல இடங்களில் சொல்லப்படுது. 19, 20, கிட்டத்தட்ட 20ஆம் சாப்டர் 21ஆம் சாப்டர் வரைக்குமே நான் அனைவரும் அவளை கண்டு உத்து பார்க்கறதுனாலே அவளுக்குள்ளே வரக்கூடிய இந்த பெருமையை பற்றி நிறைய இடங்களில் சொல்லிகிட்டே வர்றாரு. எஸ், தட்ஸ் வாட் மேக்ஸ் ஒரு நாணம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுனாலே ஒரு பெருமை உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ த லுக் ஆஃப் அதர்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் எகெயின் கைகள் எப்படி ஆண்கள் கைகள் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பெண்கள் வந்து பேசுகிறாங்க கைகள் யூஸ் பண்ணுறாங்க, ஹவு லைக் ஹவு யூஸ்ஃபுல் கைகள் ஃபார் பெண்கள். ஐ திங்க் லைக் பெண்களுக்கு தான் கைகள் வந்து எப்போதுமே தேவைப்படும் ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு பொதுவாக கைகளை அவ்வளவு யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வேணும். லைக் நான் சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான செயல்களுக்கு மட்டுமே கைகளை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
அன்னை அன்னை என தவித்த குழந்தைகளை நோக்கி புன்னகைத்தாள். வானம் வானம் என உண்மைய தேவர்களின் சிறைகளை காற்றென வந்து தொட்டாள். ஆழம் ஆழம் என எடை கொண்ட தலைகளை நீரென வருடிச் சென்றாள். பின்பு நடனம் மோய ஒவ்வொருவரும் காற்றில் பறந்த பனீரத்தில் எடை கொண்டு ஆங்காங்கே வந்தமைந்த பஞ்சு பிசிறுகள் என மண் தொட்டனர். எங்கிருக்கிறோம் ஏதென்றிருக்கிறோம் என்றறியாத தன்னிலையில் எழுந்து நோக்கிய போது முடியாத இசை ஒன்று சுழித்து சென்று கொண்டிருந்தது. இது ஃபால்கனே ஆன் ஹர் வே டு மணிப்பூரகம். சில மனிதர்களுடைய சேர்ந்து அந்த பாதையை கிராஸ் பண்ணுறா. அதை பற்றி தான் 19ஆம் சாப்டரில் பெரும்பாலும் சொல்லப்படுது. இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல அவள் ஆடுறா பாடுறா. உண்மையிலே இந்த ஆடல் இருக்குல்ல, எனக்கு தெரியும் ஆட போகிறா அப்படின்னாலே அந்த ஆடலில் இருக்கக்கூடிய ஆடுபவர்கள் அடையக்கூடிய ஒரு உச்சகட்டமான நிலையை பற்றி தான் விஜய் பேசுவார். நல்லா தெரியும். இது ஐ மீன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு இளம் எழுத்தாளர் ஜே கிட்ட அணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அவர் எழுதின ஒரு கதை ஒரு ஆடலை பற்றி, ஒரு சாமியாடியை பற்றி. அந்த சாமியாடிக்கும் லைக் ஒரு பெண்ணுக்கும், இந்த கூட்டத்தில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப அருவமான ஒரு டான்ஸை பற்றி சொல்லியிருப்பார். என்னை ரொம்ப பொறாமப்பட வச்சு ஒரு கதை. இளம் எழுத்தாளர்கள் எழுதின ஒரு சில கதைகள் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்போ மிக பெருசாக ரொம்ப ஈர்த்த கதைகள் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப அவ்வளோ எல்லாம் ஈர்த்ததில்லை. திருச்செந்தாழை அவர் ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி உள்ள எழுத்தாளர். ஐ லவ் ஹிம். திருச்செந்தாழைக்கு அப்புறம் ஐ திங்க் லைக் அந்த ஒரு கதை எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சுன்னா ஜேஎஸ்எஸ்வி நவீனோட பிரந்தமாக திருச்செந்தாழை கதை. பட் லைக் எனக்கு இன்னும் அந்த ஒரு விஷுவல் ஞாபகம் இருக்குது, அந்த டான்ஸ் ஞாபகம் இருக்குது, அந்த அருவமாக அவர் எழுப்பின அத்தனை ஜாலங்களும் எனக்கு ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட லைக் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே நடக்குது நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த ஆடலில் நடக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட மனநிலை இருக்குல்ல, அது வெறும் ஆடுறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்படாமல் பார்க்குறவங்களே அந்த நிலைக்கு கொண்டு செல்லுதில்லை. அதுதான் சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் ஆர்டிஸ்ட் அந்த ஆடியன்ஸ் ஆர் வியூவர்ஸ் ஆர் ரீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது இருக்குல்ல. ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீல். எஸ்பெஷலி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் மட்டும்தான் இது நடக்க முடியும். இப்போ ஜேவே இதெல்லாம் எழுதிட்டு போயிட்டார். அவர் என்றைக்கோ அடைந்த ஒரு உச்ச மனநிலையை வாசிக்கிறவன் பின்னால் என்றைக்கோ ஒரு நாள் அவன் அந்த ஒரு உச்ச நிலையை அடையலாம். ஜே அடைந்த அதே உச்ச நிலையை அடையலாம், இல்லை அவனுக்கு உண்டான பாதையில் போய் வேற ஒரு உச்ச நிலையை அடையலாம். அவனுடைய லைக் அவதானிப்பு பொறுத்தது, ரைட்? பட் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில் தான் இட் ஹேப்பன்ஸ் சைமல்டேனியஸ்லி அட் அ டைம். In that like particular stage, it happens like simultaneously. They both travel together with respect to time. இந்த டைம் டைமென்ஷன் தான் முக்கியம். பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் மட்டும்தான் அந்த டயத்தில் நடக்கும். வேறு படமாகட்டும், க்ரியேட் பண்ணி வச்சுட்டு செத்துக்கு போகிற ஒரு விஷயமாகட்டும், அந்த எல்லா விஷயங்களுமே லைக் இந்த டைமிங்கிற ஃபேக்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா தென் இட்ஸ் சேம். பட் அந்த டைமிங்கிற ஃபேக்டர் உள்ள வர்றப்போ தட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ஊமை எனக்கு ரொம்ப பிடிச்சது. பின்பு நடனம் மோய ஒவ்வொருவரும் காற்றில் பறந்து பனீரத்தில் எடை கொண்டு ஆங்காங்கே வந்தமைந்த பஞ்சு பிசிறுகள் என மன்னிக்கிறார். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதான் ரொம்ப யூனிக்கான ஊமைகள் தான். அது எழுதும் பொழுது இட் ஜஸ்ட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆல் ஊமைகள் நினைக்கிறேன். ஏன்னா நானும் கொஞ்சம் அப்பப்போ எழுதும்பொழுது என்னையும் அறியாமல் அந்த ஒரு மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான சில ஊமைகள் உட்காரும். நான் எழுதி எழுதும்பொழுது நான் எழுதுறது எல்லாமே சொல்லுங்கள் ஒரு நினைவு குறிப்புகள் சொல்ல முடியாது, ஒரு எமோஷனல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாட்குறிப்புன்னு சொல்கிறத விட ஒரு உணர்வு குறிப்புகள், அனுபவ குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நான் டெய்லி எழுதுறேன். இங்கே எழுதும்போது அதெல்லாம் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். என்னையே அறியாமல் வரக்கூடிய ரொம்ப கரெக்டாக ஆப்டாக ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய உண்மைகள். முன்பு போரிட மாட்டீர்களா என்றால் ஃபால்கனே, போரிட்டு இருக்கிறோம், ஆனால் அதனால் பயனொன்றும் இல்லை என்று முன்பே அறிந்திருந்தோம். நாங்கள் மேழிக்கு பழகியவர்கள், அவர்களோ கொலைப்படை கருவிகளை மட்டுமே அறிந்த கைகள் கொண்டவர்கள். அவர்கள் வருவது எங்கள் பொருட்களுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் தான். ஆகவே அவர்கள் கொள்ளையிட்டு செல்ல போதுமான அளவுக்கு பொருளையும் கால்நடைகளையும் விட்டுவிட்டு விலகி ஓடி மறைந்து கொள்வோம் என்றான் கலிங்கன். அந்த கலையை நாங்கள் முயல்களிடமிருந்து கற்றுக்கொண்டோம். நாகர்கள் எங்களை குழிமுயல்கள் என்று அழைக்கிறார்கள். எனக்கு இதை படிக்கும் பொழுதே வாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா
வாட் த ஃபக் அப்படிதான் இருந்தது. என்ன வாட் த ஃபக் அப்படின்னு தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, எவனாவது ஒருத்தன் ஒரு ஒட்டுமொத்த குளமும் இவ்வளோ அச்சத்தோடையும் இன்னும் இருக்குமா அப்படிங்க. ஆனால் அந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயத்தை குளிச்சுட்டு போயிட்டார். போரிட்டு இருக்கிறோம், ஆனால் அதில் பயன் ஒன்றும் இல்லை. முன்பே அறிந்திருந்தோம். நாங்கள் மேழிக்கு பழகியவர்கள், அவர்களோ கொலைப்படை கருவிகளை மட்டுமே அறிந்த கைகள் கொண்டவர்கள். யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு நார்மல் சராசரியான ரொம்ப 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 சராசரியான வாழ்வை வாழக்கூடிய ஒரு மத்தியதர குடும்பஸ்தன், அவன் வீட்டுக்கு ஒரு கொலைகாரன் வந்தான் என்றால், அந்த கொலைகாரன் பல கொலைகளை செய்தவன், பல கொள்ளைகளை செய்தவன், பல அட்ராசிட்டிஸை செய்தவன். அவன் திடீர்னு ஒரு மத்தியதர குடும்பஸ்தன் வீட்டுக்கு வந்து அட்ராசிட்டி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டா அந்த குடும்பஸ்தன் என்ன தான் பண்ண முடியும்? And there is no government, let's say, there is no police, let's say. What can he do? He'll just like in a place the things and then go out, that's it. இப்போ நானே அப்படி தானே. எனக்கு வந்து நான் ரொம்ப விளையாட்டாக சொல்கிறது உண்டு. என் வீட்டில் திருடெல்லாம் வந்தாங்கன்னா என்ன வேணால் எடுத்துக்கப்போ என்ன விட்டுரு அப்படிங்கிறேன். என்னை ஹர்ட் பண்ணாத, நீ வேணால் எடுத்துக்கோ, இங்கே தான் பணம் இருக்குது, இங்கே தான் வந்து டிவி இருக்குது, கொஞ்சம் டிவி என்ன தூக்கிட்டு போ, என்ன சோஃபா தூக்கிட்டு போ, என்ன தூக்கிட்டு போகணும். ஸோ அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப எதிர்த்து போராட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துடும். இத்தனைக்கும் ஒரு குளம் முழக்க நம்ம சொல்கிறது கூட ஒரு மத்தியஸ்தர குடும்பஸ்தன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நபரை பற்றி, இல்லை ஒரு இண்டிவிஜுவலை பற்றி. பட் ஆனால் இங்கே ஒட்டுமொத்த குளமுமே அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தானே செய்ய முடியும். இட்ஸ் லைக் டியூன் இன் தேர் மைண்ட் செட். ஸோ ஹவு இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் பிறப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த குலத்தில் எவனுக்கு எந்த ஒரு ஜென்ரேஷனில் எந்த ஒரு லீனியேஜில் பிறக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் நினைக்கிறேன். ரைட், எடிட்டிங்கிறது இருக்கிறது என்ன சும்மாவாக இருக்கும். என்ன சித்திராங்கதன் ஒரு 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 அவுட்லேயராக வந்து உட்காந்துருக்கான். ஆனால் சித்திராங்கதனை பற்றி மிகப்பெரிய ஒரு இமேஜ் தான் எனக்கு இன்னும் ஃபார்ம் ஆகலை. அவனை பற்றி ஏதோ பெருசாக கழிக்கணும். சித்திராங்கதன் தான் வந்து அர்ஜுனனுக்கு இளைய பண்ணவனுக்கு நிகரனை கூறுவார்கள் அப்படின்லாம் வந்து ரொம்ப பில்டப்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த பில்டப்புக்கான எந்த எவிடன்ஸும் வந்து இன்னும் கதையில் வரல. அது வேறு விஷயம். ஸோ இதை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் கலிகன் தொடர்ந்தான். பெண்கள் கிடைக்கவில்லை என்றால் கடிஞ்சினம் கொண்டு மேலும் மேலும் என போர்களுக்கு வருகின்றனர். எனவே ஊர்களை கைவிட்டு மண் ஆழத்திற்கு சென்று பதுங்குகளில் படை கொண்டு வரும் நாகர்கள் கைப்பற்றி செல்வதற்கென்றே செல்வங்களையும் கன்றுகளையும் கூடவே இளம்பெண்களையும் விட்டு செல்லும் வழக்கம் எங்களுக்குள் உருவாயிற்று. இந்த இடத்துல தான் பிரேக்கிங் பாயிண்ட். கோயிங் டு த சேம் எக்ஸாம்பிள். ஒரு மத்தியதர குடும்பஸ்தன் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன். ஃபார் சம் ரீசன் கொலையாளி என்டர்ஸ் இன்டு ஹிஸ் ஹோம். எஸ், பர்ஸ் எடுத்துகிட்டு போ, சோஃபா எடுத்துகிட்டு போ, டிவி எடுத்துகிட்டு போ. என் பொண்டாட்டி மேலே கை வச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்னும் லைக் ஒரு ஒரு நபர் அடிச்சுட்டு போகிறேன், இல்லை பொண்டாட்டி என் குழந்தைய அடிச்சுட்டு போகிறேன், முக்கியமாக பெண்களை எடுத்துகிட்டு போகிறேன். அது ரொம்ப ஒரு ஆண்களுக்கு ஒரு அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய எதையோ ஒன்றத்தை டச் பண்ணுதில்லை. என் பொண்டாட்டியே, என் பொண்ணையே, இல்லை என் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை நீ வந்து கவர்ந்து செல்லும்பொழுது அங்கே நான் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ரைட், அங்கேயுமே ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் த ஃபியூ டேஸ் தேர் ஜஸ்ட் லைக் லீவிங் சம் விமன் ஆஸ் வெல். பொருட்கள், செல்வங்கள், கன்றுகள், ஓகே, எங்கே அதெல்லாம் போகட்டும். ஆனால் பெண்களையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு ஒரு சமூகமாக ஒரு குளமாக இருக்குல்ல, அதை படிக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. லைக் அதுக்கப்புறம் ஃபால்குனை அதை பல குடியினர் செய்வதை அறிந்துள்ளேன் என்றார். எனக்கு இந்த இடத்துல தான் ஓ மை காட், லிட்டரலி. ஆனால் எவ்வளோ லைக் ஒரு கட்டத்தில் ஹெல்ப்லெஸ் கார்னர் சுச்சுவேஷன் தான் நினைக்கிறேன். ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட இந்த கம்சன் வந்து ஊரில் இருக்கிற அனைத்து குழந்தைகளையும் கொல்லும் பொழுது அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் லைக் மதுராவில் இருக்கிற அப்பா அம்மாக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தங்களுடைய குழந்தைகளை வந்து பறி கொடுத்த நிலை. ஆனால் அதே நேரத்தில் மிக பெரிதாக ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் காட்டாத ஒரு நிலையில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான மொராலிட்டி, எத்திக்கல், எமோஷ்னல் விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வரும் மென்மோக்ஸில் அந்த அத்தியாயத்தில். குழந்தையை விட்டு கொடுத்துட்டு எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் குழந்தைகளை நீ வந்து பலி கொடுக்கலையே, நீ எந்த விதத்தில் வந்து அறத்தின் பால் நிற்கிறேன்? ரைட், அது நம்ம குழந்தையாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, அதை நீ பார்த்துட்டு சும்மா இருக்கே ஒரு பைஸ்டாண்டராக. லைக் ஹவு கேன் யூ ஸ்டாண்ட் லைக் தட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் வந்து வருங்காலத்தில் வந்து வைப்பான். அவங்க கம்சன் அடிச்சு முறுக்கி இது பண்ண மாட்டேன். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வந்து வார்ன் பண்ணுவான்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங்.
நீங்களும் துணை போனவர்கள் தான். பார்த்துட்டு இருந்தீங்களே உங்கள் குழந்தைகள், பக்கத்து வீட்டு குழந்தைகள், ஒட்டுமொத்த அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் கம்சம் துவம்சம் நம்மளை பார்த்துட்டு இருந்தீங்க. பார்த்தே தப்பு வருவீங்க. இந்த இடத்துல ஒரு பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக, அந்த குளத்துக்கு உண்டான அந்த மனநிலையின் காரணமாக பெண்களை விட்டு செல்லக்கூடிய என்னோட ஒரு பழக்கம் இருக்குல்ல, அது ஃபால்குனை வந்து இதை மாதிரி ஐ ஹவ் நோட்டிஸ் இன் மெனி குளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி மெனி குடியினர் இதை செய்வதை அறிந்துள்ளேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஷாக்கிங்காக தான். ஃபால்குனை இளவரசரும் அவரது படைகளும் இங்கிருந்து சென்ற அதே புறவைகளின் குளம்போசை என்றார். குளம்புக்கு ஓசை ஒரு மொழி என அறிய முடியும் என்று நான் எண்ணியதே இல்லை என்றான் கலிங்கன். ஒவ்வொரு ஓசையும் தனித்தனியாக கேட்பது போர்த்தொழிலின் கலை. என்னால் ஒவ்வொரு நான் ஓசையையும் கேட்க முடியும் என்றால் ஃபால்குனை. என் அருகே பறந்து செல்லும் ஒவ்வொரு அம்பையும் வெவ்வேறென கேட்க முடியும். இது போர் சமயங்களில் மட்டுமே ரொம்ப ரொம்ப கூறிக்கொண்டிருக்கிற ஒரு மனதின் நிலை நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக எந்த அளவுக்கு தனித்து பிரித்து எடுக்கக்கூடிய அளவுக்கு ஷார்ப் மைண்ட் ஒரு போர் முனையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த ப்ரெஷர் வர்றப்போ, டைம் ப்ரெஷரோ இல்லை வேறு ஒரு ப்ரெஷர் வர்றப்போ தான் அவங்களோட மைண்டு, ஹார்ட்டு, சோல் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். மற்ற நேரத்தில் மந்தமாக தான் இருக்கும். ஒரு சவால்னு ஒன்று எடுத்துக்கிறதே, நமக்கு நாமே அறைகூடி கொள்றதே அதுக்காக தான் நினைக்கிறேன். அந்த ஒரு ப்ரெஷர் நமக்குள்ள தேவை. உள்ளுக்குள்ள உந்துதல் சக்தி வந்து இல்லாத பொழுது அதை மாதிரியான சவால்களும் சேலஞ்சஸும் சவால்கள் தான் நம்மளோட முன்னேற இருக்கும். அந்த மாதிரியான ஒரு போர் முனையில் நிற்கும் பொழுது அத்தனை கூறுகொண்ட ஒரு மனம் என்னோட ஃபால் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினதை ஒரு கருத்து ஏன் இவ்வளோ நேச்சர் தெரியல. கோட்டைக்கு அப்பால் புறவிப்படை குளம்போசை பெருக்காக அணுகுவது தெரிந்தது. ஒவ்வொரு குளம்படியும் தன் தலைமையில் விழும் கற்கள் போல தெரிய படைத்தலைவன் எனக்கு எதையும் நோக்க நேரமில்லை, இன்னும் சற்று நேரத்தில் முற்றிலும் அழியப் போகிறோம் என்றான். 21ஆம் சாப்டரில் என்னென்னா கிட்டத்தட்ட ஃபால் பண்ணி வெளில வந்துடுறான் கலிங்கன்ட்ட சொல்லி கலப்பதை அது கோவன் சேவ். அவனை வந்து நீ வந்து தெய்வம், ஆரோ அமிச்ச தெய்வம், தெய்வங்களே அமிச்ச இன்னொரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னமோ சொல்லி அனுப்பிச்சி விட்டுறான். அந்த இடத்துல இவனை பார்த்து உள்ளுக்குள்ளே அரெஸ்ட் ஆகப்பட்டவளாச்சு. கலிங்கன் என்னதான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் வரப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த புறவிப்படை தலைவன் அந்த லைக் அந்த படைத்தலைவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க, நம்ம உயிரை போகும்போது நம்ம ஒரு நம்மளுடைய மொத்த இனமே அழிய போகுது அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கிறப்போ ஹீ ஜஸ்ட் லைக் கேர்ஸ் அபவுட் ஒரு லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் வார், ஒரு லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் லைஃப்னு தெரியும் பொழுது இந்த இன்டர்னல் ஆர்டர்ஸ் அது இதெல்லாம் எதுவுமே மேட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ வெளியே இருந்து காற்றில் எழுந்த நாணர் கூட்டம் போல் வந்த அம்புகள் வளைந்து இறங்கிய போது மழைக்கற்றையாயின. மரப்பரப்பில் மண்தரையில் தூண்களில் பாய்ந்து தொலைத்து நின்று இறகுவால் நடுங்க அதிர்ந்தன. அசைவுகள் நிற்பதற்குள் அடுத்த அம்புத்தகைகள் வந்து இறங்கின. சற்றும் இடைவெளி விடாது அப்பகுதி முழுக்க அம்புகள் நிறைந்தன. ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான, ரொம்ப ரொம்ப தேர்ந்த டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸுடைய ஒரு விஷுவல் மாதிரி எனக்கு இருந்தது லைன்ஸ்லாம். எஸ்பெஷலி மரப்பரப்பில் மண்தரையில் தூண்களில் பாய்ந்து தொலைத்து நின்று இறகுவால் நடுங்க அதிர்ந்தன. அந்த அம்பு போய் அப்படி பட்ட உடனே அதோடைய டைல் எண்டில் இருக்கக்கூடிய அந்த இறகு வந்து அப்படி நடுங்க அப்படி பட்ட அப்படி நடுங்க. அந்த ஒரு விஷயம் டக் 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 டக்குன்னு அம்பு பட்டிகிட்டே இருக்குது, மண்டை பட்டிகிட்டே இருக்குது. அந்த கடைசியில் அந்த ஷார்ட்டோட கடைசியில் எனக்கு அந்த இறகு அசையறது இருக்குல்ல, அப்படி விஷுவலைஸ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, நம்ம மைண்டில் அவ்வளோ ஷார்ப்பாக அந்த விஷுவலில் கொண்டு வந்ததுக்கான டெக்ஸ்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் விஷுவல் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் பார்க்கிறேன் என்றபடி ஃபால்கனை முடிச்சுகள் போடப்பட்ட நூலேணியில் நீர்த்துளி வழிவதை போல் இறங்கி கீழே சென்றாள். ஐ மீன் என்னோட அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயங்கள்லாம் பேசப்படுது. அந்த போரை எப்படி கொண்டு செல்வது, எப்படி நாகர்களை பின்னுக்கு தள்ளுறது, அப்படியான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது 21 சாப்டரில். ஆஸ் எக்ஸ்பெக்டட் சித்திராங்கதம் அடிபட்டு கிடக்க ஃபால்குனை தனியாக நின்று அந்த மொத்தப்படை சமாளிக்கிறது. அதுக்கப்புறம் 22 சாப்டர்லாம் சித்திராங்கதனுக்கு ஃபால்குனை மேலே ஒரு ஈர்ப்பு மண்பும் வருமா, அந்த ஒட்டுமொத்த குலவுமே அங்கே இருக்கிற அந்த குடியினர் முழுக்க ஃபால்குனை தலையை தூக்கி வச்சு கொண்டு வர போகிறாங்க. அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு பி லைக் தட். ஸோ வி ஆல் நோ ஹவு இட்ஸ் கோயிங் டு பி. எனக்கு இந்த இடத்துல பிடிச்சிருந்தது, ஃபால்குனை முடிச்சுகள் போடப்பட்ட நூலேணியில் நீர்த்துளி வழுவதை போல் இறங்கி கீழே சென்றார். அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக ஃப்ளோவாக. ஏன்னா கலிங்கனும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மற்ற லைக் படையினரும் சரி, அவ்வளோ
பூமியில் அது ஏதோ லைக் கீழே போகிறதாகட்டும், மேலே போகிறதாகட்டும், மரத்துக்கு மேலே போகிறதாகட்டும், மரத்தில் ஒளியறதாகட்டும், தாவி தாவி கிளத்தாவி போகிறதாகட்டும், எல்லாமே ஏதோ அமானுஷம் ஏதோ தாவர மாதிரி இருக்குது. வந்து மனுஷியே கிடையாது. ஷீஸ் லைக் அணங்கு 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 ஒரு பேய் பிசாசு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்தை இல்லை ஒரு ஓமை அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. நீர்த்துளி நூலேனியில் வழிவதை போல் இறங்கி கீழே சென்றார். அருமையாக இருந்தது. That's how it goes. I think 30 minutes 4 chapter கிட்டத்தட்ட கவர் பண்ணியாச்சு.